அண்ணன் தம்பிக்குள் நீண்ட நாட்களாக இருந்த முன்பகை. நண்பன் முன்பு சமரசம் பேசிக் கொண்டிருந்த போது நேர்ந்த கொடூரம். சாலையில் கத்தி குத்து காயங்களோடு சடலமாக கிடந்த தம்பி. சடலத்தின் பக்கத்தில் நின்று அழுது கொண்டிருந்த பெண்கள். 2 பெண்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் கிடைத்த பகீர் தகவல்கள். உடன் பிறந்த தம்பியை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய அண்ணன் சிக்கினானா? பின்னணி என்ன? கோவளம் சுங்கச்சாவடி ரோடு பொதுமக்கள் நடமாட்டத்தோட பரபரப்பா இருந்திருக்கு. அப்ப ரோட்டோரத்துல கத்தி குத்து காயங்களோட சடலம் ஒண்ணு ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்கு. சடலத்துக்கு பக்கத்துல 2 பெண்கள் நின்னு அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் விபத்துன்னு நினைச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இவர் எப்படி உயிரிழந்தாரு, எந்த வாகனம் மோதிச்சு, நீங்க 2 பேரும் இவருக்கு சொந்தக்காரங்களான்னு கேட்டிருக்காங்க. சார், உயிரிழந்தது என்னோட கணவர் தேஜ்னு சொன்ன சந்திரா. இது விபத்து இல்ல, என் புருஷனை எங்க அக்கா கணவர் ஜீவன் கத்தியால குத்தி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டார்னு சொல்லி அழுது இருக்காங்க. உடனே ஜீவனோட போன் நம்பரை வாங்கின போலீஸ் அவரை பிடிக்க செல்போன் சிக்னலை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல சிக்னல் கொலை நடந்த பக்கத்திலேயே காட்டி இருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் ரோட்ல திரிஞ்சுக்கிட்டு இருந்த ஜீவனை தட்டி தூக்கி இருக்காங்க. அடுத்து அவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் தேஜ் ஏன் கொலை செய்யப்பட்டார், அண்ணன் தம்பிக்கு இடையில என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிற முழு விவரமும் தெரிய வந்துச்சு. நேபாளத்தை சேர்ந்த இளைஞர் தேஜ் தன்னோட மனைவி குழந்தைகளோட சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள உத்தண்டி பகுதியில வசிச்சுக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல உள்ள கம்பெனியில செக்யூரிட்டியா வேலை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தையும் கவனிச்சிட்டு இருந்தாரு தேஜ். ரொம்ப ஏழ்மை குடும்பம் அப்படிங்கறதுனால இவருக்கு நிறைய கடன் இருக்குதுன்னு சொல்லப்படுது. குடும்ப செலவுக்காகவும் குழந்தைகளோட படிப்பு செலவுக்காகவும் சமீபத்துல தன்னோட அண்ணன் ஜீவன் கிட்ட 1 லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கி இருந்தாரு தேஜ். தேஜோட வாழ்க்கை இப்படி கஷ்டத்துல போயிட்டு இருந்த நேரத்துல ஜீவனுக்கு திடீர்னு பண தேவை ஏற்பட்டிருக்கு. அதனால தேஜ் கிட்ட தான் கொடுத்த பணத்தை திருப்பி தர சொல்லி கேட்டிருக்காரு ஜீவன். நீ கொடுத்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு, நீ திடீர்னு போன் பண்ணி பணத்தை கேட்டா நான் என்ன பண்றது, எனக்கு பணத்தை அரேஞ்ச் பண்ண கொஞ்சம் டைம் வேணும், அதனால 1 வாரம் கழிச்சு உன்னோட பணத்தை தந்துடுறேன்னு சொல்லி இருந்தாரு தேஜ். அதுக்கு ஜீவன், அதெல்லாம் முடியாது, எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு தெரியாது, உன் தலைய அடமான வச்சாவது பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தேஜ் ஏதேதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. அடுத்து 1 வாரமாகியும் தேஜ் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு சொல்லப்படுது. இதனால தேஜுக்கும் ஜீவனுக்கும் இடையில முன்பகை ஏற்பட்டிருக்கு. கடைசியா ஒரு முறை பணத்தை கேட்டு பார்க்கலாம்னு மறுபடியும் தேஜுக்கு போன் பண்ணி இருக்காரு ஜீவன். அடிக்கடி போன் பண்ணி எதுக்கு பணம் கேட்டு டார்ச்சர் பண்ற, இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லன்னு கத்தி பேசி இருந்தாரு தேஜ். அதுக்கு ஜீவன் தன்னோட தம்பிய தகாத வார்த்தைகளால திட்டி இருக்காரு. ஜீவனோட பேச்ச கேட்டு கடுப்பான தேஜ், உன்னோட பணத்தை திருப்பி தர முடியாது, உன்னால என்ன செய்ய முடியுமோ பண்ணிக்கோன்னு பதிலுக்கு சண்டை போட்டிருக்காரு. பணத்தையும் வாங்கிக்கிட்டு என்னையவே எதிர்த்து பேசுறியான்னு கோபப்பட்ட ஜீவன் தம்பிய கொலை பண்ணவும் திட்டம் போட்டிருக்காரு. அண்ணன் தம்பிக்குள்ள நடந்த பிரச்சனைய கேள்விப்பட்ட தேஜோட ஃப்ரெண்டு ஒருத்தர் 2 பேரையும் சமாதானப்படுத்த தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காரு. அப்பவும் 2 பேருக்கு இடையில பயங்கர மோதல் ஏற்பட்டிருக்கு. இதனால மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த ஜீவன் தன்னோட தம்பிய சரமாரியா குத்தி இருக்காரு. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த தேஜ் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காரு. அடுத்து நடந்த எல்லாத்தையும் போன் பண்ணி சொல்லி தன்னோட மனைவி பாவனாவையும் தேஜோட மனைவி சந்திராவையும் நேர்ல வர வச்ச ஜீவன் ஆட்டோ மூலமா தேஜ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப பாதி வழியிலேயே தேஜோட நாடி துடிப்பு நின்னு அவர் உயிரிழந்துட்டாரு. இதனால தேஜோட சடலத்தை சாலையில தூக்கி போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாரு ஜீவன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் தீர விசாரணை பண்ணி அதே ஏரியாவில் சுத்திக்கிட்டு இருந்த ஜீவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.